வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு Thursday 19th டே ஆஃப் ரமதான். ஸோ இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்ன செஞ்சேன் அண்ட் நாளைக்கு சஹருக்கு நான் என்ன செஞ்சேங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம டெல்லி ஃபேமஸ் ஷர்பத் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வாட்டர் மெலனை எடுத்து அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷர்பத்துக்கு பாலையும் காய்ச்சி வச்சாச்சு. டெல்லி ஃபேமஸ் மொஹபத் கா ஷர்பத் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. சைடில் கொண்டக்கடலையும் கொஞ்சம் எடுத்து ஊற போட்டாச்சு. வாட்டர் மெலனை நல்லா கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதில் சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம வந்துட்டு பண்ணணும். எவ்வளோ தூரம் சின்னதாக நம்ம வாட்டர் மெலன் போடுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன சின்னதாக வெட்டிகிட்டு இருக்கேன். நான் வெட்டி முடிச்சிட்டோன்னே என் பையன் அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். அம்மா நீ அப்படியே போட்டுறாத, அதை போட்டேன்னா வயிற்றுலேருந்து செடி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீடை வெளியில் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நானும் இந்த மாதிரிலாம் பயந்துட்டு சீடெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன். வயிற்றுக்குள்ளே செடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட் மெமரிஸ் இல்லையா? காய்ச்சின பால் எடுத்தாச்சு. அந்த பாலில் ஒரு கரண்டி ரோஸ் சிரப் அதை ஊற்றிக்கிட்டோம். அப்படி ஊற்றிட்டோன்னே அது நல்லா அந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டேன். ஏன்னா ரோஸ் சிரப்லேயும் இனிப்பு இருக்கும், அதனால் நான் 4 ஸ்பூன்ஸ் போட்டேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மெலன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ கூலாக ஆரம்பிச்சிடும். நான் இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இஃப்தார் டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷர்பத் நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ், அதுவும் டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ். ஜும்மா மஸ்ஜிதில் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ஷர்பத் வைப்பாங்க. ப்ளஸ் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே இந்த ஷர்பத் ஈஸியாக கிடச்சிரும் நார்த்தில். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையும் பேரலாக குக்கரில் வேக வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்கு நமக்கு நோன்பு கஞ்சி, மொஹபத் கா ஷர்பத், கொண்டக்கடலை, டேட்ஸ். ஸோ இந்த ஐட்டமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ரொம்ப சாப்பிட முடியல. ஷர்பத்தையும் நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி சம்மர் பயங்கரமாக இருக்குது. மார்ச் மந்த்தே ஹீட்டு பயங்கரமாக இருக்குது சென்னையில். அதனால் என் பையனுக்கு இந்த நைட் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு காட்டன் நைட் ட்ரெஸ். சூப்பராக இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. வெயிலுக்கு அவனுக்கு போட்டதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீட்பேக் கொடுத்தான். ஸோ இந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணேன் நான். ஸோ இதுக்கான லிங்க் வேணும்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் பசங்களுக்கும் இது தேவைப்படலாம். இது 3 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு நான் பார்க்கும்போது.
உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் இதை செக் பண்ணிக்கலாம். இஃப்தார்லாம் முடித்தோன்னா நானும் என் பையனும் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சஹருக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் ரைஸ் தான் சஹருக்கு வைக்க போகிறோம். அதுக்காக அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம் 1/2 அன் ஹவர். ஸோ அதனால் சீக்கிரம் வெந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு இறால் கிரேவி தான். ஸோ அதுக்காக இறாலை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப சால்ட், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் நம்ம தனியாக வச்சிடலாம். அது நல்லா மேரினேட் ஆகட்டும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே, அது நல்லா சாம்பிராணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரைடே வைபே வந்து ஒரு தனியாக இருக்கும். லைக் நாளைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு ஹாப்பினஸ். நல்லா டிவியில் நாகூர் ஹனீஃபா சாங்ஸை போட்டுட்டு வேலை செய்கிற அந்த வைபே ஒரு தனியாகவே இருக்கும். எத்தனை பேருக்கு நாகூர் ஹனீஃபா சாங்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ செட்டிநாடு ப்ரான் மசாலாவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெறும் மல்லி 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் காஞ்ச மிளகா வேணால் இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபாஸ்டிங் டைம்ங்கிறனால ரொம்ப ஸ்பைஸியாக வேணான்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக வந்து தேங்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு மசாலா. செட்டிநாடு சமையலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அதை ஆறணுன்னு அரைச்சும் வச்சாச்சு. நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 தக்காளி பியூரேவாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டு நம்ம இப்போ செட்டிநாடு கிரேவியை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேனில் ஹீட் ஆகிட்டோன்னே 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு 1 ஸ்டார் அனீஸ், 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 பட்டை இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்க ஆனியன்ஸை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இது வதங்குற இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதனால் நம்ம அரிசியும் வந்து பேரலெல்லாம் வந்து இன்னொரு பர்னரில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சுட்டு மேலே மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கி கீழே வடியாது. இது ஒரு டிப்பு. ஸோ நான் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுட்டு 20 மினிட்ஸ் அலாரம் ஃபோனில் வச்சுட்டு நான் பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். கரெக்டாக அது 20 to 25 மினிட்ஸில் வந்து ரைஸும் நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மிக்சரில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டோன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு போகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி பேஸ்ட்டில் பச்சை வாசனைலாம் போயிட்டோன்னே நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து வேகட்டும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருந்த அந்த ப்ரான்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கு மேலே வேணாம், ஓவர் குக் ஆகிடும், ஏன்னா ப்ரான்ஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சோன்னே நான் பார்த்தேன்னா ஒரு சுவையான செட்டிநாட் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து ரைஸ் கூட, ரொட்டி கூட, இட்லி தோசை கூட பேரப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி டின்னருக்கு பச்சைப்பயிறு தோசை ஊற்றிட்டு இந்த ப்ரான் கிரேவியை வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சஹருக்கும் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான், ஒயிட் ரைஸ், செட்டிநாடு ப்ரான் மசாலா. ஸோ இதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த 2 ஃபோன் கேஸ் என்னோடய ஃபோனுக்காக வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கிறது ரெட்மி ஃபோன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி கியூட்டியாக இருக்கிற ஃபோன் கேஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், வித் பிரைட் கலர்ஸ். ஸோ ஜென்ஸோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் இல்லையா? அவங்க வந்து பிளாக், ஒயிட், அப்படி இல்லாட்டி கிரே கலரில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் இருக்கிற எல்லா பிரைட் கலர்ஸையும் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா? இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். நன்றி.